அவர் வந்து ஒரு கும்பல்கிட்ட சிக்கியிருக்கிறார். அந்த கும்பல் யாரா இருக்கிறாங்கன்னா திமுக மீதும் திமுக அரசு மீதும் திராவிட அரசியல் மீதும் திமுக கூட்டணி மீதும் கடுமையான வெறுப்புணர்ச்சி கொண்ட ஒரு கும்பலிடம் அவங்க மாட்டிருக்கிறார். அவர் வந்து கட்சி தொடங்கின நாள்ல இருந்து இந்த நாள் வரையில் அவர் பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் எடுத்து பாருங்க. திமுக வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. அவர் என்ன பண்ண போறாரு, அவர் எந்த நோக்கத்துக்காக கட்சி தொடங்கினாரு, இப்ப அவர் தன்னுடைய கொள்கை ஆசாங்கள் 5 பேரை அறிமுகப்படுத்தினார். அதுல வந்து பெரியார் இருக்கிறாரு, காமராஜர் இருக்கிறாரு, அண்ணா இருக்கிறாரு, அம்பேத்கர் இருக்கிறாரு, அஞ்சலை அம்மாள் இருக்கிறாங்க. சரி, இவங்களை பத்தி நீங்க என்னைக்கு பேசிருக்கிறீங்க? அவங்க என்ன அரசியல் பேசியிருக்கிறாங்கன்னு உங்க தொண்டர்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கிறீங்க? ஒரு எஜுகேட்டிவ் அப்ரோச்சுங்கிறது அவருடைய பேச்சுல ஏதாவது இருக்கா? வரக்கூடிய தொண்டர்களை நாம் ஏதாவது அரசியல் சொல்லி கருத்தியல் சொல்லி அவங்கள வந்து அரசியல் படுத்தணும். பொலிட்டிசைசிங் த பீப்புள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லீடருடைய முக்கியமான கடமை. ஆனா அவர் வந்து தொடக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் ஆட்சி வேணும், ஆட்சி வேணும், திமுகவை தூக்கி எறியணும், அது ஒரு குடும்ப ஆட்சி, அதை வந்து தகர்த்து எறியணும், அந்த கட்டமைப்பை தகர்த்து எறியணும், இப்படியேதான் பேசிட்டு இருக்கிறார். அவருடைய பேச்சுங்கிறது எக்ஸ்டம்போர் பேச்சாகவும் இல்லை, அது ரிட்டன் ஸ்பீச். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது யார் எழுதி கொடுக்குறா? இப்போ எழுதி கொடுக்குறவங்க யாரு? அந்த ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் அவர் வந்து மேடையில இருந்து பேசுறாரு, அதை படிச்சுட்டு ஒரு பாயிண்டா பேசுறாரு. ஒரு பாயிண்டா பேசும்போது ஒரு எக்ஸ்டம்பரா பேசுற மாதிரி நமக்கு தெரியும். ஒரு நல்ல ஸ்கில் அவர்கிட்ட இருக்கு, ஆரேஷன் ஸ்கில் இருக்கு, நம்ம சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அதை ஏதாவது அவர் சுயமா சிந்திச்சு பேசுறது இருக்கா அப்படின்னா இல்ல. யாரோ கொடுக்குற இன்புட்ஸ் வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. இப்ப அவர் பேசின அந்த வீடியோ கூட யாரோ சொல்லி கொடுத்ததுதான் அவர் பேசியிருக்கிறாரு. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு அணுகுமுறை. அது இதுல வந்து அவர் இந்த நேரத்துல திமுகவையோ முதலமைச்சரையோ சீண்டாம பொதுமக்கள் இவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளானதற்கு நானும் ஒரு காரணம் தான், தார்மீகமான ஒரு பொறுப்பேற்று இருந்தார்னா ஒரு பொலிட்டிக்கல் ஜெனியூனிட்டி அவர்கிட்ட இருக்கு, ஒரு அரசியல் நேர்மை அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் உணர்ந்திருப்பாங்க. ஆனா அவர் வந்து மறுபடியும் திமுகவை சீன்றது, முதலமைச்சரை சீன்றது, அவரை நக்கலா சிஎம் சார் சொல்றது, சிஎம் அங்கிள்னு சொல்றது, இப்படி ஒரு அவருடைய அரசியல் அணுகுமுறைங்கிறது 100 விழுக்காடு ஒரு வெறுப்பு அரசியல் அணுகுமுறையா தான் இருக்கு. இப்போ அவருக்காக யாரு பரிஞ்சு பேசுறா? எல்லாம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தான். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சக்திகள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடியவர்கள், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அவ்வளவு பேரும் சங் பரிவார்களோட இருக்கிற சக்திகள் தான். அப்ப இவர் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 100 விழுக்காடு 3 காரணம். ஒன்னு வந்து அப்நார்மல் டிலே, அபரிமிதமான தாமதம். 2வது ஒரே இடத்துல இந்த மாஸ் தேங்கி நிக்கிறதுக்கு காரணமா இருந்துட்டாரு, ஸ்டேக்னேஷன் ஆஃப் த கிரவுட், ஒரே இடத்துல நிக்கிறாங்க. 3வது அவருடைய அப்ரோச், அவர் வந்து ப்ரொவகேட்டிவ் ஸ்பீச் தான் கொடுக்குறாரு. அவர் வந்து அவங்கள வந்து பொலிட்டிசைஸ் பண்றதுக்கான, அவங்கள ஓரளவுக்கு காமன் பீஸ் அந்த மாதிரி அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கான உரையே அவர்கிட்ட இல்லை. அப்ப லிசன் பண்ணணும். அண்ணன் இதை பேசுறாங்க, தளபதி இதை பேசுறாரு, அரசியல் பேசுறாரு, அம்பேத்கரை பற்றி கோட் பண்றாரு, பெரியாரை பற்றி கோட் பண்றாரு, அஞ்சலை அம்மாளுடைய தியாகத்தை பற்றி பேசுறாரு, நாம வந்து சமூக நீதி நிலைநாட்டணுங்கிறத பத்தி பேசுறாரு. தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இப்ப சூறையாடப்பட்டிருக்கு, அந்த